2025ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தெலுங்கு மூவியான சாரி திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட இப்போ வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்த அளவுக்கு கதாநாயகி ஆராத்யாக்கு இந்த சாரி கட்டுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவங்க வெளியில போனாலே சாரி தான் கட்டுவாங்க. பத்தாவது குறைக்கு இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறது இந்த மாதிரியான ஒரு ஹாபிட்லாம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். வீட்ல இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னாலும் அவங்களோட போக்குல விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை சாரியில பார்த்து மயங்கின கதாநாயகனும் தன்னை ஒரு போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி நம்ம ஹீரோயினோட பழக ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்துல இதெல்லாமே நல்லா பழகிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட பிஹேவியர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கல. இதனால தன்னோட அண்ணன் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணி சின்னதா தட்டி பாக்குறாங்க. ஆனா அதுல பொங்கி எழக்கூடிய நம்ம சைக்கோ ஹீரோவோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாருங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படத்த பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சூப்பரா எடுத்திருக்காங்க. சோ அழகான ஒரு கன்டென்ட். ஆனா கொஞ்சம் கிளாமரோட பாத்தீங்கன்னா எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். பட் என்னதான் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின கிளாமரா காட்டி நம்மள இழுத்தாலுமே இந்த படத்த தூக்கி நிறுத்துறது இந்த படத்தோட அந்த வில்லன் தான். சோ சைக்கோவ சும்மா வாழ்ந்துட்டு போயிருக்காருங்க. சோ அவர் அந்த பொண்ணு மேல வச்சிருக்கக்கூடிய அந்த பைத்தியக்காரத்தனமான அந்த காதலை எக்ஸ்ப்ளோர் பண்றதெல்லாம் அருமையா நடிச்சு கொடுத்திருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். மேலும் இந்த படம் டெக்னிக்கலி செம்ம சவுண்டா இருக்கு. அதுலயுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர், பிஜிஎம்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா அந்த டென்ஷன் பில்டிங் உண்டாக்குற அளவுக்கு சூப்பரான பிஜிஎம்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஓவராலா கண்டென்ட்டும் நல்லா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. கிளாமர்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல ஆட் பண்ணியிருக்கிறதுனால, இந்த படம் கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா தனியா உட்காந்து பாருங்க.